GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். நாடாளுமன்றத்தில் அதிமுக பாஜக இடையில சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணம் தம்பிதுரைன்னு சொல்றாங்க. ஆனால் தம்பிதுரை மட்டும் காரணம் இல்லைங்க, அதற்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. எப்படி பாஜக மட்டும்தான் அதிமுகவை நோக்கி சில பிரச்சனைகள் கொடுக்குமா? அதிமுகவிலையும் கொடுக்க முடியும், அந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவில் அந்த பிரச்சனையை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பிரச்சனையை ஓடிட்டு இருக்கு. பின்னணி என்ன, ஏன் இப்படி பண்றாரு தம்பிதுரை அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசலாம். அதே மாதிரி CV சண்முகம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அவர் திடீர்னு தொகுதி மாறுறேன் அப்படிங்கிறாரு. ஆல்ரெடி ஒரு மத்தியில் எம்பியா இருக்காரு. இப்போ என்ன பிரச்சனை அவருக்கு, ஏன் இங்கே மாறுறாரு அப்படிங்கிறதுக்கான காரணங்களும் சொல்லப்படுது. பாமகவோட என்ன சிக்கல் அப்படிங்கிற விவாதங்களும் மேலெழுந்து வந்திருக்கு. விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நாடாளுமன்றம் தொடர் அந்த சீசன் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் தமிழகத்தை சேர்ந்த 6 ராஜ்யசபா எம்பிக்களோட அவங்களோட காலம் பதவிக்காலம் முடிய போகுது. அதனால் 6 பேர் நினைக்கிறாங்க தெரிஞ்சு. அதில் தம்பிதுரை, அப்புறம் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ், அப்புறம் GK வாசன்லாம் சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே அதாவது அடுத்த வருடம் அசம்பிளி எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால இந்த 6 பேரில் மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த சமயத்தில் தான் இப்போ தம்பிதுரை பாஜகவுக்கு எதிராக கடுமையாக பார்லமெண்ட்லேயே பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு வெப்பம் தான் அதிமுகக்குள்ளேயும் சரி கூட்டணிக்குள்ளேயும் சரி பெருசாக தெரியுது. அதாவது பேசுறது எல்லாமே சர்ச்சைக்குரிய வாதங்கள் தான் தொடராரு. மணிப்பூர்ல GSTயை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மத்திய அரசு. அது சம்பந்தப்பட்ட விவாதத்தில் இவர் பேசுறாரு. அப்போ சொல்றாரு, பிரதமர் மோடி குஜராத் CM இருந்தப்ப GST எதிர்த்தாரு, அதுல சில மாற்றங்கள்லாம் பண்ணாரு, அதற்கப்புறம் நாங்க அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எம்பிக்களே சலசலப்பா பேசிட்டாங்க. இது ஏன் இவர் சொல்றாரு, கூட்டத்திலேயே கட்டிச்சு தவுக்குறாரு அப்படின்னு கொந்தளிச்சாங்க. ஏன்னா இது மட்டும் காரணம் இல்லை, இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சர்ச்சையானது நீங்க பார்த்துருக்கலாம். அதாவது டெல்லியில இந்த காற்று மாசுபாடு இந்த பிரச்சனை தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கு, ரொம்ப பீக்ல இருக்குது அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கு இல்லையா. இந்த விவாதத்திலையும் தம்பிதுரை பேசின விஷயம் தான் பெரிய அளவில் ஹைலைட் ஆயிருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இதை கட்டுப்படுத்தணும். ஏன்னா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இதுக்கு எதிராக தான் சில வேலைகள் பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் பேசுறாங்க. அதையே தம்பிதுரையும் பேசுறாரு. அப்படின்னா தம்பிதுரை என்ன பேசினாருன்னா, இந்த மாதிரி மத்திய அரசு இதை கட்டுப்படுத்தணும், அதிகாரிகள்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் முடியல, மோடி தலைமையிலான அரசு இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இவங்க கோர்ட்டில் தூக்கி போட்டார். தலைவர் நீ யாருக்காக கேம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு தெரியாம பாஜக காரங்களே குழம்பி போயிட்டாங்க. ஆனாலும் இதற்கு பின்னாடி இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ அது மாதிரி சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நாடாளுமன்றம் உள்ள இல்லாமல் வெளியில சொன்னார். என்ன அப்படின்னா, அதிமுகவா பாஜகவா இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில். அதிமுக என்ன சொல்லுதுன்னா, எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு பேச்சுக்கு இடம் கிடையாது சொல்லிட்டு வந்தாங்க. அதே சமயம் பாஜக என்ன சொல்றதுன்னா, கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா தம்பிதுரை சொன்னாரு, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில், அதிமுக தான் ஆட்சி, கூட்டணியில் யாருக்கும் பங்கு கிடையாது அப்படின்னு போட்டு உடைச்சிட்டார். அதுவும் பிரச்சனையானுச்சு. இதுல இப்ப தம்பிதுரை CV சண்முகம் போன்ற ஒரு சிலர் வச்சுக்கிட்டே எடப்பாடி பழனிசாமி இதை செய்யறாரு அப்படிங்கிறாங்க. இதுல எடப்பாடி என்னங்க பண்ணாரு அப்படிங்கிற கேள்விகளும் வரும். ஏன்னா எடப்பாடி தான் அந்த பாஜக தொடர்ந்து கொடுக்குற நெருக்கடி இருக்குல்ல, நம்மள கூடவே இருந்து உறவாடியே கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, பயங்கர நெருக்கடியாக இருக்குது. இவர் சொல்கிறாரு அமலாக்கத்துறை அனுப்பி ரெய்டு விடுங்கிறாரு, அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. திமுக மந்திரிகள்லாம் ரிலாக்ஸாக இருக்கிறத பார்த்தாலே ஒரு டென்ஷன் ஆகுது. அதே சமயம் நம்மளை நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. நமக்கு வேண்டாத OPS கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆக நம்மளை டவுன் பண்ணிட்டு அவங்க வளர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்ச எடப்பாடி ஒரு சின்ன கவுண்டரா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்சு கொடுக்கறதாகவும் ஒரு தகவல். தம்பிதுரை நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க, எல்லாத்துக்கும் ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை, ஒருவேளை ஓட்டு எடுக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தா கூட வாக்கு ஆதரவாளிங்க ஆனா விமர்சனத்தை எதிராக வைங்கிற மாதிரியான ஒரு கட்டளை இட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இப்போ
இப்போ ஜி.கே. வாசன், தம்பிதுரை இந்த 2 பேர் தான் அதிமுகவினுடைய கோட்டால உள்ள போயிருக்க எம்பி. ஆல்ரெடி சி.வி. சண்முகம் இருக்காரு, அவர் வேற பேட்ச்ல போனவர். இப்போ அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் போனார் இல்லையா சி.வி. சண்முகம்லாம், இவரெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடியே போனார், தம்பிதுரை இவங்கெல்லாம். அப்போ இப்போ என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா, அதே பழைய ஃபார்முலா தான். திமுகவில் 4 எம்பி சீட்டு காலி ஆகுது, அதிமுகவில் 2 எம்பி சீட்டு காலி ஆகுது. அந்த 4 எம்பி சீட்ல கண்டிப்பா அது அவங்க பார்த்துப்பாங்க. என்ஆர் இளங்கோ, திருச்சி சிவா, செல்வராஜ் மாதிரி முக்கியமான நபர்கள் தான். கண்டிப்பா திருச்சி சிவாலாம் இல்லாம நாடாளுமன்ற திமுகவில் இருக்க முடியாது, ஒரு வச்சுப்பாங்க. என்ஆர் இளங்கோ முக்கியமான முகம், கனிமொழி சோமு, அப்புறம் அந்தியூர் செல்வராஜ், இவங்க எல்லாம் முக்கியமான முகங்கள் தான் திமுகவுக்கு. அது திமுக முடிவெடுக்கும். ஆனா இந்த சைடுல ஒரு சிக்கல் என்ன அப்படி இருக்குன்னா, இப்ப இருக்கிறது 2 சீட்டு. ஆனா இங்க பிரச்சனைக்கு சொல்லவே வேணாம், தேமுதிக உள்ள வருது அப்படின்னா இந்த ஒரு சீட்டை தரங்கிற அடிப்படையில் தான் உள்ள வருவாங்க. ஏற்கனவே பேசியிருந்தாங்க இல்லையா, ஒரு சீட்டு அதிமுக தரன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் பொது வழியில சொன்னோம், அசிங்கமா போயிட்டு. அப்புறம் நாங்க அதை சொல்ல விரும்பல, பேச விரும்பலனாங்க. அப்புறம் கூட்டணியில ஒரு செய்தி வெளியானுச்சு, தேமுதிக உள்ள வந்தா ஒரு ராஜ்யசபா எம்பியா தர தயாரா இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சு. அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் தனது சகோதரர் கொடுப்பாங்களா அல்லது மகனுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற வாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், தேமுதிக ஒண்ணு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரச்சனை இல்லையா, தேமுதிக ஒண்ணு தம்பிதுரைக்கு ஒண்ணு கொடுக்கலாமே உங்களுக்கு தோணும். ஆனா அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, தம்பிதுரைக்கு கொடுத்தா ஜி.கே. வாசன் என்ன பண்றது? ஜி.கே. வாசன் அவ்வளவு முக்கியமான தலைவர் அதிமுகவுக்கு, அவருக்கே அவங்க சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா அங்கதான் ஜி.கே. வாசனுடைய லாபி இருக்கு. அவரு டெல்லியோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு, பிஜேபியோட. என்னதான் காங்கிரஸ்ல கப்பல் அந்த போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தாலும் இந்த சைட்ல வந்து ஒரு தனது லாபியை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. இப்போ வந்து இடையில வந்து ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் சேர்க்கறதுக்காக அவர் ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டாரு. அப்புறம் அதுல வரலன்னு சொல்லி டிடிவி பேசினாரு. இந்த மாதிரி ஒரு பாலமா இணைந்து செயல்பட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஒரு கூட்டணி உருவாக்கணுங்கிறதுல இவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. அதற்கு காரணம் டெல்லியோட அசைன்மெண்ட் இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு விஷயம் பேசப்படுது. டெல்லி எத்தனை பேர் தான் கொடுப்பாங்கன்னு தெரியல, ஆளாளுக்கு ஒன்று கொடுத்து விடுறேன், மொத்தமா கூட்டணி ஆட்சியை கையில கொடுத்துருங்க அப்படிங்கறத டெல்லி அசைன்மெண்டா இருக்கு. சோ அந்த நெருக்கடிக்கு எடப்பாடி உட்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஜி.கே. வாசனுக்கு ஒரு சீட்டு கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த இருக்கிற 2ல நம்ம யாராரு கொடுக்கறது? கூட்டணி வச்சே ஆகணும் இந்த எலெக்ஷன்ல. அதற்கு பிரேமலதா விஜயகாந்தோட பங்களிப்பு தேவை, இருந்தாதான் ஒரு கூட்டணி ஒரு இமேஜ் தெரியும் வெளியில. இன்னொன்னு ஜி.கே. வாசனுக்கு டெல்லி கொடுக்கணுங்கிறது, அதை ஒதுக்கிட்டு தம்பிதுரை கொடுக்கலாம்னா தம்பிதுரை அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காரு நம்ம கிட்ட, அதுவும் இல்ல. கட்சிக்கு சரியான நிதி தரதில்ல, ரொம்ப ஒரு நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறதில்ல, கட்சியினுடைய நடவடிக்கைகள் எதுலையுமே பெரிதா தெரியறதில்ல, டெல்லியோட முகமா மட்டும் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கோபமும் இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்க தேமுதிக ஜி.கே. வாசன்லாம் கூட பாஜக ஒரு பிளேயர் இங்க இருக்காங்களே, பாஜக மறந்துடக்கூடாது. பாஜகவுக்கு வந்து அதாவது அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே அந்த தேர்தல் நடந்துரும்னு சொல்றாங்க இல்லையா, அதனால பாஜகவும் நிச்சயமா ஒரு சீட் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து எம்பியே கிடைக்கல பாஜக இது வரைக்கும், லோக்சபாலையும் சரி முன்னாடி கிடைச்சிருக்காங்க. சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. அப்புறம் பாஜக இருந்து டைரக்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் வந்து 2019 ஆகட்டும் 24 லோக்சபா தேர்தல் யாரும் வரல. அதனால வந்து எப்படியாச்சும் இந்த முறை தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்பி வந்துடணும், ராஜ்யசபால வந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாஜகவும் நிச்சயமா அதிமுக இடத்துல அவங்களும் டீல் பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அதிகமா டிபெண்டன்ட் வந்து அதிமுக மாதிரி தான் தெரியுது பாஜகவுடன். பாஜக வந்து தொடர்ந்து பல நெருக்கடிகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்பட்ட சமயத்துல தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தைனா 70 தொகுதிகள்லாம் கேட்குற மாதிரி சொல்றாங்களா அதிமுக. ஆனா நிச்சயமா வந்து பாஜக ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பாஜகவுக்கு ஒண்ணு தேமுதிகவுக்கு ஒண்ணு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி முன் வருவாரா, இல்ல இந்த வாட்டி வேண்டாம் அசம்பிளி தேர்தல் வேணா கொஞ்சம் சீட் கொடுத்துறான்னு சொல்லிட்டு ரெண்டுமே அதிமுக போட்டி போடுமா அப்படின்றத பார்க்கணும். சிவாஜி பட டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் கேட்பாங்கல்ல, உங்க ப்ராஜெக்டோட ஒர்த்து எவ்வளவு அப்படின்னு, எத்தனை பேர் அந்த கேள்வி கேட்பீங்கிற மாதிரி இந்த 2 சீட்டு வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி பாடுற பாடு இருக்கு. ஏன்னா போன முறை இதே பிரச்சனை தான், மல்லு கட்டி ஒரு 2 பேர் அனுப்பிவிட்டாங்க. அதே மாதிரி இந்த முறை இந்த பிரச்சனை வந்திருக்கேன்னு உட்காந்துருக்காருன்னு சொல்லப்படுது. இதுல தம்பிதுரையோட கேமும் இருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன மைண்ட் செட்னா, நமக்கு சீட்டே தர மாட்டீங்க, எடப்பாடி சொல்றாரு பேசுன்னு, நானும் பேசுறேன், இதுல என்ன இருக்கு, என் மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் நீங்க வந்து பண்றதுல தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சேஃப்டியா தான் மாறும், எங்களுக்கான ஒரு பாசிட்டிவான இமேஜ் தான் கொடுக்கும். அதனால பிஜேபி லைட்டா கூட்டணியில் இருந்துகிட்டே விமர்சிச்சோம் அப்படிங்கிற பேரு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால நான் பண்றேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. எத்தனை அரசியல் எத்தனை கோணத்துல எப்படி மாறி பண்றாங்க பாருங்க. அது வந்து ஒரு பக்கம் வந்து ராஜ்யசபா தேர்தல் பத்தி பேசும்போது, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் இருக்கார்ல, அவரு வந்து பேசுறாரு, பார்க்க முடியுது. சி.வி. சண்முகம் பேசுற மாதிரியே தெரியல நாடாளுமன்றத்துல. அவர் ஃபுல்லா கவனம் ஃபுல்லா ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்துருச்சு போல இருக்கு. ஆமா, எலெக்ஷன் வருது. ஆமா, மாநில திரும்பி எல்லாம் பரவாயில்ல. அன்புமணின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர்
எம்பி இல்ல இருந்தாலும் நாடாளுமன்றம் போவே மாட்டாரு. ஆமா ஆமா. இப்போ சிவி சண்முகமோட கவனம் வந்து மீண்டும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு திரும்பி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அதிமுக வந்து விருப்ப மனு வாங்கிட்டு இருக்காங்களா வரக்கூடிய தேர்தலுக்கு, அதுல சிவி சண்முகம் வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காரு. இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, விழுப்புரம் தான் அவருடைய சொந்த ஊர், அங்கதான் வந்து பல ஆண்டுகளா போட்டி போட்டுட்டு இருக்காரு. ஆனா 2021 போட்டி போட்டாரு, தோல்வி தான் கிடைச்சது அவருக்கு. இந்த வாட்டி விழுப்புரத்துல கொடுப்பாருன்னு பார்த்தா அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதியான மயிலம் தொகுதியில வந்து போட்டி போறது விருப்ப மனு கொடுத்திருக்காரு. அதுதான் வந்து கட்சிக்காரங்களுக்கே விழுப்புரம் வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவு எடுத்து மயிலத்துல போட்டி போடலாம். ஏன்னா ஒருவேளை வந்து விழுப்புரத்துல போட்டி போட்டா மீண்டும் அந்த அளவுக்கு பெரிய வெற்றி கிடைக்காதுன்னு நினைச்சாரு என்னமோ தெரியல. ஏன்னா இந்த வாட்டி என்ன உறுதியா இருக்காரு அப்படின்னா, நிச்சயமா நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு திரும்பிடணும். ஏன்னா அவரோட நம்பிக்கை வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா மீண்டும் அமைச்சராயிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில வரார். அதனால வந்து நம்மளுக்கு எது சேஃபா இருக்குமோ அந்த ஒரு சேஃபான தொகுதியில போய் போட்டி போடலான்ற மாதிரி மயிலத்தை டார்கெட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை மயிலத்தை டார்கெட் பண்ணி போட்டி போட்டு ஒருவேளை ஜெயிச்சார் அப்படின்னா இவருடைய எம்பி சீட்டு வேக்கண்ட் ஆகும். அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி ஈஸியா கொடுக்கலாம் கூட்டணி. இது நல்லா இருக்கு. ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட். ஒரு எம்பிக்கு 34 எம்எல்ஏ தான், இவங்களுக்கு 60+ எம்எல்ஏ தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் 2 எம்பி தானே தேர்ந்தெடுக்க முடியும். எத்தனை சீட்டு காலியான நீங்க சொல்றதுக்கான கரெக்ட் தான். ஒருவேளை வந்து ஜெயிச்சு வந்தா மட்டும்தான் எம்பி பத்தி ராஜினாமா பண்ண முடியும். இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மயிலம் தொகுதியை எதற்காக சண்முகம் வந்து குறிவைக்கிறான்னு பார்க்கும்போது தான் சேஃபஸ்ட், முன்னாடியே சொன்னது போல ஒரு சேஃபஸ்ட் சைடா இருக்கும். ரெண்டாவது இன்னொரு சிக்கல் என்னன்னா, இப்போ மயிலம் தொகுதியோட எம்எல்ஏ இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்தவர், அந்த தொகுதியில வந்து பாமகவுடைய ஸ்ட்ராங் ஓட் பேக்கா இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமா இருக்காங்க. சிவி சண்முகம் அதே சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அதனால வந்து அந்த நம்பிக்கையில் எவரும் வராரு. ஆனா ஏற்கனவே ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய, ஏற்கனவே அங்க அந்த தொகுதியை வச்சிருக்கக்கூடிய பாமக மீண்டும் அந்த தொகுதியை நிச்சயமா கேட்பாங்க. ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொகுதியை கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல பாமகவுக்காக சிவி சண்முகம் விட்டு கொடுப்பாரா, இல்ல இவருக்காக பாமக விட்டு கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ ஒருவேளை சண்முகம் வந்து அடுத்த ஆண்டு அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல எம்எல்ஏவான மட்டும்தான் ராஜ்யசபா ராஜினாமா பண்ணுவார். அப்ப அந்த கணக்கு வந்து அதிமுகவுக்கு போகும். ஏன்னா இப்ப இருக்கிறதுல அதிமுகவால தேர்ந்தெடுக்க முடியாது. ஒருவேளை அப்போ ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா எம்எல்ஏக்கள் பலம் கூடலாம். அதை வச்சு கூட ஜெயக்குமார் என்ன தெரியுமா சொல்லுவாரு, அத்தைக்கு மீசம் முளைக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் பாரு. ஆமா, ஒருவேளை எம்எல்ஏக்கள் பலம் கூடுச்சு அப்படின்னா சண்முகம் ராஜினாமா பண்ணக்கூடிய அந்த ராஜ்யசபா சீட்டை அதிமுகவே கொடுப்பாங்களா இல்ல வந்து பாஜக கொடுக்க போறாங்களா அப்படின்றத வந்து அப்பதான் தெரியும். பார்க்கலாம். அது மாதிரி நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற அந்த வினோத செய்தி. இதில் என்ன வினோத செய்தினா, இது உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியான ஒரு வினோத செய்தி தான். பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் செய்த செயல் தான் இந்த வினோதத்துக்கு வழிவகுத்திருக்கு. அவரது வினோத செயல் தான் இன்னைக்கு பீகாரில் மிகப்பெரிய கண்டனங்களையும் சம்பாதிச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. அதற்கு முதல்வர் வந்து மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா, அதற்கு முதல்வர் வந்து மாணவர்களுக்கு இந்த சான்றிதழ் கொடுக்குறாரு. அவர் வந்து ஆயுஷ் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இதில் நிறைய பேர் வந்து பட்டம் வாங்கிட்டு போகிறாங்க. அதில் ஒரு பெண் ஹிஜாப் அணிந்துட்டு வராங்க. இந்த ஹிஜாபுக்கும் ஏன் இவ்வளோ ஒரு நெருக்கடி இருக்குது இந்தியாவில்ங்கிறது தெரியல. பெங்களூர்லாம் அந்த பிரச்சனை நடந்துச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பீகாரில் வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு, ஹிஜாபை விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவராகவே இழுத்துட்டார். அது பெரிய சர்ச்சையாயிடுச்சு. இது வந்து ஏன் இப்படி செய்யறாரு அப்படின்னு நிறைய கண்டனங்கள் வெளுத்திருக்கு. அது அவர் இழுக்க போறப்ப டெபுட்டி சிஎம் போய் தடுக்கிறாரு அதை. ஆனா இவரு, ஏன்னா ஏற்கனவே நிதிஷ்குமார் நம்மளே நிகழ்ச்சியில பேசியிருக்கோம், ஜனகண மனகதி தேசிய கீதம் பாடுறப்பெல்லாம் இவரு சும்மா இல்லாம பேசிட்டு இருப்பாரு. அப்ப யாருமே அசையாம அந்த கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது அடிப்படை. அப்ப இவர் பேசிட்டு இருப்பாரு, கை காட்டுவார், விளையாடுவாரு. சக அதிகாரிகளும் அவர் சக கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அவர் பார்த்து என்ன பண்றது தெரியாம ஒரு மாதிரி இக்கட்டான நிலையில் இருக்கிறத பார்த்திருக்கோம். இப்ப இந்த மாதிரி சமூகத்துல மாட்டினதுனால ஆர்ஜேடி இதை கடுமையா கண்டிச்சிருக்கு. என்ன ஆச்சு, இவருக்கு பரிதாபகரமா இருக்கு, மனநிலையில எதுவும் பாதிப்பு இன்னும் அதிகமாயிடுச்சா அல்லது 100% சங்கியா மாறிட்டாரா அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. காங்கிரஸும் இதை கடுமையா விமர்சிச்சிருக்கு. இது ஒரு பொதுவான ஒரு பொதுவெளியில ஒரு பெண்ணை, அதுவும் மாநிலத்தோட முதல்வரே இப்படி பண்றது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, அவர் சீக்கிரமே பதவி விலகணும், ராஜினாமா பண்ணணுங்கிற கோரிக்கையும் இப்ப எழுந்திருக்கு. ஒரு மாநில முதல்வரே வந்து இது இப்படி பண்றது வந்து நிச்சயமா வந்து யாருக்கும் ஏத்துக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்த எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிருக்க வேண்டாம், தேவையில்லாத ஒரு சிக்கல் மாட்டிட்டாருன்னு தான் சொல்லணும் நிதிஷ்குமார். பேசலாம் அழகு. நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.